தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழக விமான நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஸ்டாஃப்காகவும் அண்ட் லீடர்ஸ்க்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th அண்ட் 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாவே போதும், அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1446 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு மந்த்லி எவ்வளோ சேலரி வந்து அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 35,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா IGI இந்தியன் ஏவியேஷன் சர்வீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் உண்மை கிடையாது பொய் அப்படின்ற சில கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரியலாகவே உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது அண்ட் எப்படி நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 21 செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஹிந்திலையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த லாங்குவேஜில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அந்த லாங்குவேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அண்ட் இதுக்கான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இந்தியன் ஏவியேஷன் சர்வீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து IGIலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப்காகவும் அண்ட் லீடர்ஸ்க்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப்காக வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th படிச்சிருக்கலாம். அதுக்கு மேலே 12th அப்புறம் எபோ நீங்கள் எதனாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் கிரவுண்ட் ஸ்டாஃப்காக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,000 35,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப்கான வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1017 வேகன்சிஸ் வந்து அதாவது காலி பணியிடங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் லீடர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அண்ட் இதில் 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் 15,000 25,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு 429 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மெயில் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் இந்த ஜாபுக்கு, அதாவது லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயில் கேண்டிடேட் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப்காக வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை, முன் அனுபவம் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாவே போதும், நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு வேலை செய்வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி வந்து ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஏவியேஷனில் அண்ட் ஏவியேஷன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு ஒரு டைம் தான் வரும். அண்ட் இதில் ஓவராலாக வந்து பார்த்தாச்சு. அண்ட் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். மினிமம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். நீங்கள் வந்து ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்டாக வந்து 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த கிரவுண்டு ஸ்டாஃப்காக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஏர்போர்ட் லீடருக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒன்லி மேல் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ளஸ்ட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ITI நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்களோ அந்த கேட்டகிரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கிடையாது. இவங்க கொடுத்துருக்குற அந்த
ஏஜ் லிமிட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் ஒர்க் என்னென்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் கிரவுண்டு ஸ்டாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேசஞ்சர் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும், அண்ட் செக்கிங் இருக்கும், அண்ட் ஏர்லைன் டிக்கெட் சர்வீஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும், போர்டிங் பாஸ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆல் டெர்மினலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அண்ட் பேசஞ்சர் இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டு ஸ்டாஃப்கான ஒர்க்கிங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நேச்சுரல் ஒர்க் இந்த ஏர்போர்ட்லலாம் டிக்கெட் புக் பண்ணாமல் இருக்கவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது, அண்ட் உங்களுடைய லக்கேஜ் அண்ட் பேக்கேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் பண்ணுறது, அண்ட் ஆஃப்லைன் இருந்தாலும் சரி ஆன்லைனில் இருந்தாலும் சரி அந்த டேகு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேகை செக் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும், பேசிக்கான வேலையை வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஸ்டாஃப்காக எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அண்ட் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்ற இதுக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கிடையாது. இதில் வந்து ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 100 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அண்ட் ஜென்ரல் அவேர்னஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டினும், அண்ட் ஆப்டிடியூட் ரீசனிங்கில் வந்து 25 கொஸ்டினும், அண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து 25 கொஸ்டினும், அண்ட் ஏவியேஷனில் வந்து 25 கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் உங்களுக்கான டைம் வந்து இருக்கும். இதில் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 மார்க் ஃபார் ஈச் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டும் வந்து 25 மார்க் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்தால் வந்து குவாலிஃபைடாக ஆவீங்க அப்படின்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் இவங்க வந்து கொடுக்கல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வாய்ஸும் எதுவும் கொடுக்கல. உங்களுடைய திறமையை பொறுத்து தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீச் ஆகலாம். இதில் நெகட்டிவ் மார்க் வந்து எதனா இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிங்கன்னா தெராரம் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணலை. அண்ட் இதில் எக்ஸாம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜில் ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் பேப்பர் வந்து இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அந்த லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் கிடையாது, நீங்கள் எக்ஸாம் எழுதி 15 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த பேப்பருக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டுருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க, சரிங்களா? அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு சிலபஸ்லேருந்து எல்லாமே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற சிலபஸை நீங்கள் படித்தாவே போதுமானது, நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணிடுங்க. உங்களுக்கான எக்ஸாம் சென்டரை நீங்களே சூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா www.igi.aviation.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினாலும் போதும், உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆயிரும். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஸ்டாஃப்காக உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர்வியூக்கான டைமிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பப்போ வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் டைரெக்டாக வந்து வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி வந்து பார்க்கலாம். உங்களுக்கான ரிசல்ட், உங்களுக்கான கால் லெட்டர், உங்களுக்கான ரெஃபர் லெட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எந்த போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி கவரால் எதுவுமே வராது. நீங்கள் டேரெக்டாக அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? இதுதான் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டாம்ப் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஏவியேஷன் அண்ட் கிரவுண்டு ஸ்டாஃப் அண்ட் லீடர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மெயில் அண்ட் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஸ்டாஃப்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வேலை செய்யணும், ஆனால் உங்களுக்கான என்ன ஒர்க்கு இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கேஸ்,